வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு அதிரடியான கதைக்களத்தில பார்த்தோம்னா, உண்மைய மாயா போட்டு உடைக்கிறாங்க. நான் அந்த மண்டபத்தில கொலை செய்யணும்னு போனது ரேவதிய தான். ஆனா, அந்த நேரம் அந்த முத்துவேல் தான் நான் சண்முகத்த துப்பாக்கி வச்சு சுடதுக்கு காரணமே அந்த முத்துவேல் தான். அவர் தான் என் கைய அந்த நேரம் தட்டி விட்டது. அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உண்மைய நம்ம மாயா. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா காளியம்மாவ மேல தாளத்தோட ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வராங்க நம்ம சிவனாண்டி. வந்ததும் என் மருமகளை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சந்திராவுக்கு கால் பண்றாங்க சிவனாண்டி. சந்திரா இப்போ சித்தி ஜெயிலேருந்து வந்தாச்சு. வந்ததும் அவங்க உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. வருவியா சந்திரா அப்படின்னு கேட்டோன்னே நான் வாரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வாராங்க. என்ன மருமகளே எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா தான் இருக்கேன். ஆனால் நம்ம திட்டத்தை அவளும் இந்த ராஜா அவளும் தவிடுபொடி ஆக்கிறான். அதான் அந்த ராஜசேதுபதியோட பேரை ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சந்திரகலா. இப்போ நான் வந்துட்டேன்ல மருமகளை, இனி ஒரு பிரச்சனையும் இருக்காது. எதையாவது பண்ணி எங்கள் அக்காவை தோக்கடிக்கணும், என் மாப்பிள்ளைய ஜெயிக்க வைக்கணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போகிற தயாராக இருந்தேன். ஆனால் ஒன்றுமே நடக்கல அத்தை அப்படின்னு நம்ம சந்திரகலா சொல்கிறாங்க. மருமகளை என்னட்ட விட்டுரு, நான் இதுக்கு ஒரு நல்ல ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம காளியம்மாவும் சொல்கிறாங்கங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மயில் வாகனமும் கார்த்தியும் மண்டபத்தில் போய் அந்த மொபைல் எங்கேயாவது கிடைக்குதா, அதில் தான் நம்ம தேடக்கூடியதுக்கான விடையை அந்த ஏட்டு சொல்லியிருக்காரு. ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு தான் போயிருக்காரு. ஆனால் அது சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இங்கே மண்டபத்துலேயும் எல்லா இடமும் தேடியாச்சு. ஆனால் கிடைக்கலையே அப்படின்னு அந்த இடத்துல ரொம்பவே வருத்தத்தோட இருக்கிற நம்ம ராஜாவுக்கு ஃபோன் வருது. இந்த பாருங்க காளியம்மா ஜெயிலேருந்து வெளியே வந்தாச்சு அப்படின்னு நியூஸ் கிடைக்குது. இதை மயில் வாகனத்திட்ட சொல்லுங்க. அதோட சும்மாவே இந்த மூணு பேர் கூட்டணியுமே உருப்படாது. இப்போ காளியம்மாவும் சேர்ந்து 4 பேர் கூட்டணியா? அடடடா, நம்மளுக்கு ஏன் இப்படி கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் வருது? இந்த காளியம்மா வந்தால் எடுக்க பிடுக்கா ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துக்கிட்டு நம்மளை சந்திரகலாவையும் தூண்டி விட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்களே. இனி என்ன பண்ண? இந்த காளியம்மாவை தான் தில்லு முள்ளு வேலைக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக சிவனாண்டிக்கு ஐடியா கொடுக்குது. இனி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட நம்ம ரேவதி கிட்ட கேட்குறாங்க நம்ம ராஜா. இந்த பாரு ரேவதி, உன்னோட சித்தி எங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்க சித்தி எதுக்காக தேடுறியா? ஆமாம், அவங்க சித்தி அதான் அந்த சிவந்தாண்டியோட சித்தி. அந்த காளியம்மா ஜெயிலேருந்து வந்துட்டாலாம். அவங்க சித்தி அநேகமாக அங்கே தான் 4 பேரும் சேர்ந்து ஐடியா போடுறதுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ராஜா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், எனக்கு இப்போ தான் விஷயம் தெரிந்து அந்த காளியம்மா ஜெயிலேருந்து வந்துட்டாலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தியை கவனிச்சு அவங்க என்ன செய்யாதுன்னு பார்க்கறது உன்னோட பொறுப்பு தான் அப்படின்னு நம்ம ரேவதிட்ட சொல்கிறாங்க. விடுங்க, எங்கள் சித்தி என்ன பண்ணாங்கன்னு நானும் பார்க்கேன். அவங்க திட்டத்தை எல்லாம் நிறைவேற்ற விடாமல் பண்ண வேண்டியது நம்ம வேலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம மாயா ஜெயிலுக்குள்ளே இருந்துகிட்டே யோசிக்கிறாங்க. எனக்கு இந்த சண்முகத்துக்கு கொலைக்கும் எந்த காரணமும் கிடையாது. நான் எதுக்காக அப்போ இந்த தண்டனையை அனுபவிக்கணும்? சண்முகத்தை அந்த நேரம் கொலை பண்ணதுக்கு முக்கிய காரணம் அந்த முத்துவேல் தான். நான் துப்பாக்கியை ரேவதியை பார்த்து கொல்லதுக்கு சுடதுக்கு நிற்க நேரம் வசமாக முத்துவேல் தட்டி விட்டு தான் அந்த சண்முகம் இறந்தான். இதை ஏன் நம்ம போலீஸ்கிட்ட சொல்லக்கூடாது? நம்ம எதுக்காக இந்த செய்யாத தப்புக்கு வரணும் தண்டனைக்கு அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க மாயா. அதோட அங்கே போலீஸ் அதிகாரிகிட்ட போட்டு உடைக்கிறாங்க. விடுங்க, நான் சொல்கிறேன். என்னை துப்பாக்கியை வச்சு நான் இந்த சண்முகத்துக்கு எனக்கும் எந்த பகையும் இல்லை. நான் சுட வந்ததே ரேவதியை தான். ஆனால் இந்த சண்முகம் இறந்தானா அதுக்கு காரணம் முத்துவேல் தான். முத்துவேல் தான் நான் சுட போகிற நேரம் துப்பாக்கியை தட்டி விட்டு அந்த சண்முகம் மேலே படும்படியாக செய்தது அந்த முத்துவேல். நான் ரேவதிக்கு குறி வச்சதில் இந்த முத்துவேலை விழ வச்சதே சண்முகத்தை விழ வச்சதே இந்த முத்துவேல் தான் அப்படின்னு போட்டு உடைச்சி ஒரு பெரிய அதிர்ச்சியை கிளப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த விஷயம் நம்ம ராஜாவுக்கும் வருது. ராஜா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே கொலை பண்ண கொலையாளி
அந்த மாயா வந்து ஒரு இத சொல்றாங்க. அது முத்துவேல் தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு வந்து நம்ம போலீஸ் அதிகாரி வந்து நம்ம ராஜாவுக்கு கால் பண்ணிடுறாங்க. அவங்க ரேவதிய தான் கொல்ல வந்தாங்களாம். அந்த இடத்துல தட்டி விட்டு இவங்க மேல குண்டடி பட வச்சது இந்த முத்துவேல் தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இது நான் நினைச்சேன் இந்த முத்துவேல் தான் இதுக்கு பின்னணியில இருப்பான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முத்துவேல் தான் இதுக்கு காரணம். நீங்க முத்துவேலையும் விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த அதிகாரி கிட்ட நம்ம ராஜா வந்து சொல்றாங்கங்க.